புதன் ஸ்தலம் திருவன்காடு அக்னி தீர்த்தம். அதை தாண்டி போனோம் அங்கே சூரிய தீர்த்தம். இது ட்ரெஸ்ஸுக்கு இலக்க இது கிருத்திக்குட்டி. பழங்கால ஓவியங்கள் எப்படி இருக்கு பாருங்க. வண்ண ஓவியங்கள் விநாயகர். இந்த சைடு ஃபுல்லாகவே பழங்கால ஓவியங்கள் இருக்குது. பார்த்தீங்களா சிவபெருமான் ஓவியம் இருக்குது. நடராஜர் ஓவியம். வா கித்துமா வாங்க. அங்கே போகக்கூடாது. வா. இதுதான் அகோரமூர்த்தியோட ஆலயம். இங்கே எதுக்குன்னா கல்வியில் சிறந்து இருக்கணும்னா இங்கே வந்து பரிகார ஸ்தலமாக வந்து செய்கிறாங்க. பொது ஸ்தலத்தில் திருவன்காடு அகோரமூர்த்தி கல்வியில் நாக்கில் கீறத்துக்கு கித்திக்குட்டிக்கு வந்துக்கிறோம். இதுதான் எங்கள் கித்திக்குட்டி. கல்வியில் சிறந்து விளங்கணுன்றதுக்காக இந்த பரிகாரம் செய்யறதுக்கு வந்துக்கிறோம். இதுதான் அகோரமூர்த்தி. நம்ம கருங்கல் சிலையை நல்லா பெருசாகவும் இருக்குது. அதை நம்மளால் அங்கே உள்ளே எடுக்க முடியாது. அதனால் வெங்கல சிலை பண்ணி இதே மாதிரி கருங்கல்லில் பெரிய சிலையாகவே நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 5-6 அடி ஹைட்டுக்கு. இதுதான் அகோரமூர்த்தி. ஒரு கோட்டையாகவே திகழ்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். 2 பிரகாரம் கொண்டு மேலடுக்கு கீழடுக்கு கோயிலும் நல்ல பெருசாக இருக்குது. அந்த காலத்தில் இது ஒரு முக்கியமான கோட்டை போல் செயல்பட்டுருக்கும். அரணாக செயல்பட்டுருக்கு. உள்ளாரையே கிணறு இருக்குது. அந்த கிணற்றில் தண்ணீரும் நிறையவே இருக்குது. கித்திமாங்க பாரு. சூரிய தீர்த்த சன்னதி. மண்ணில் மேலே ஏறாதவா. சூரிய தீர்த்த சன்னதி. சூரியபம் சந்திர தீர்த்தம் பதம் சிவாய நம. இது வந்து சூரிய தீர்த்தம்.